Hi guys, this is Sayed. Today I'm going to explain about trading account, like a trading account gross profit ratio. Previous video, I think before last month I uploaded one video for the trading account. Okay, இன்னைக்கு நம்ம gross profit ratio எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. So gross profit ratio எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, we have to make trading account first, then whatever gross profit value it will come, then we are going to take the gross profit ரேஷியோ ஆல்சோ. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெடி பண்ணிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து அதுல இருந்து நம்ம வந்து ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டூ மெத்தட். ஒன் இஸ் a simple method, another one is like after we did for the trading account how we are going to calculate the gross profit ratio. Okay, see you can see the right side. நீங்க பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு நீங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்மு மாதிரி நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஒரு சார்ட் போட்டிருக்கேன் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேல்ஸ் இருக்கு, சேல்ஸ் ரிட்டனு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ரிட்டனு, க்ளோசிங் ஸ்டாக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த என்ட்ரிலாம் எங்கே வரும்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்னாக்கா டூ சைட்லையும், நம்ம சேல் பண்றதுலாம் எங்க வரும்னாக்கா பை சைட்லயே வரும். அதாவது வாட் எவர் we are going to spend, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எல்லாமே இந்த டூ சைட்ல தான் வரும். டெபிட் சைட்லயும் அது அந்த சைட்லயும். ஓகேங்களா? லெஃப்ட் சைட்லயும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு 20,000. ஸோ we are going to நம்ம 20,000 அந்த இடத்துல போட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் 25,000 இருக்கு, அது சப்காலத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு. ஸோ have to minus purchase return. ஏன்னா பர்ச்சேஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அதில் சம் டேமேஜ் எதுவும் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ஆக்சுவல் பர்ச்சேஸ் எவ்வளோனாக்கா 20,000 தான் ஆக்சுவல் பர்ச்சேஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா 65,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 15,000 நமக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு கஸ்டமர்கிட்டேருந்து. அப்போ நம்ம பேலன்ஸ் நம்ம ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ, நெட் சேல்ஸ் 50,000. க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? 10,000 க்ளோசிங் ஸ்டாக். அப்போ டோட்டல் நமக்கு இது எவ்வளோ 60,000. ஓகே, ஸோ இந்த 60,000 தான் மெஜாரிட்டியான அமௌண்ட்டு. நம்ம 60,000 இங்கே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரெண்டு சைடில் கம்பேர் பண்ண பார்த்து நமக்கு சேல்ஸ் சைடில் 60,000 அதிகமாக இருக்குது. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வரும் 20,000 கிராஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்து ஈக்குவல் ஆகும். எல்லாருக்கும் தெரியும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஈக்குவல் ஆகும் based on profit or loss. ஓகேங்களா? gross profit or gross loss. இப்போ இந்த 20,000 நமக்கு என்ன gross profit. ஓகேங்களா? இப்போ நம்ம ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா we know the gross profit, so we know the net sales also, because net sales is here, the 50,000 is net sales. Okay, so we know for this both, but what is the formula, how we are going to find out? நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே நான் போட்டிருக்க பாருங்க, இதுதான் ஃபார்முலா. யூ கேன் சி திஸ் இஸ் த ஃபார்முலா. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100%. ஓகே, அப்போனாக்க கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ 20,000. கரெக்டுங்களா? 20,000. அப்போ நமக்கு வந்து லைக் டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோ வருது 50,000 இன்ட்டு 100%. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் செகண்ட். யா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு, இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ இதுக்கு வந்து 40% நமக்கு வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த 40% தான் வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, திஸ் இஸ் 40% ஃபார் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு you have to calculate like gross profit divided by net sales into 100%. Okay, so easily we are going to find out the gross profit ratio. நம்ம இது சிம்பிளா வேற எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. யூ கேன் கால்குலேட் த கிராஸ் ப்ராஃபிட் லைக் தட், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, அப்போ நமக்கு நெட் சேல்ஸும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸும் பர்ச்சேஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ப்ராஃபிட்டே இல்லை.
ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டே இல்லாமல் இதில் எப்படி நமக்கு, ஏன்னா நம்மளோட ஃபார்முலா ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்டே நம்ம கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா we have to use this formula, net sales minus cost of goods sold. அதாவது நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50,000 மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ், வாட் எவர் இட் வில் கம் 20,000 இட் வில் கம். அதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். அப்போ சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணு, கிராஸ் ப்ராஃபிட் 20,000 டிவைடட் பை நெட் சேல்ஸ் 50 இன்ட்டு 100. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 40% கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள். அதாவது அவங்க நெட் ப்ராஃபிட் கொடுக்காம கண்டுபிடிக்க சொன்னாங்க, காஸ்ட் ஆஃப் குட் கொடுத்துட்டு கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்காம எப்படி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாங்கனாக்கா, ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் லைக் திஸ், நெட் ப்ராஃபிட் நெட் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட், அப்போ கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. அப்போ நமக்கு 40% கிடைக்கும். இதுதான் guys, this is the gross profit ratio. I hope everybody understanding for this. Thank you guys, thank you so much.